வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோவில் வந்து இந்த சாரிக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட் வந்து தைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பட்டியை வந்து தைச்சிக்கலாம். பட்டி வந்து எப்படி போடணும் அப்படின்னா, ஸ்டிச் மட்டும் பண்ணி வச்சுக்கிடுவோம். அப்புறம் நம்ம அளந்துட்டு நம்ம அதுக்கேற்றப்ப நம்ம போட்டுக்கலாம். கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த டைமில் அளந்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் போட்டுக்கலாம் அந்த சைடு. அப்புறம் இந்த பக்கம் ஒன்று. அப்புறம் மெயின் இது இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வந்து அதுக்கு மேலே போட்டுக்கணும். இது சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு ஒரு 3/4 இன்ச் வர மாதிரி, இல்லாட்டா 1 இன்ச்சு கூட நீங்கள் வந்து தைச்சிக்கலாம். இதுலேயும் 1 இன்ச் வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்படி தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதை வந்து இந்த தைச்சிருக்கோம்ல, இதை இந்த லைனிங் கிளாத்தை வந்து இப்படி திருப்பி இதில் ஒட்டி, இந்த லைனிங் கிளாத்தை ஒட்டி இதில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதனால் இதையும் திருப்பிட்டு இப்படி நகத்தால் கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டுட்டு ஒட்டுனாப்பில் ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. இதில் போட்டாச்சு. அப்புறம் இதை திருப்பி கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இதை திருப்பிட்டு இதுலேயும் உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். இது போட்டாச்சு. அது இருக்கட்டும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச்சிங் போடும்போது இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது இருக்கட்டும். இப்போ வந்து பேக் பார்ட்டு ரெண்டு இதை வந்து வச்சுக்கோங்க. இதை கரெக்டாக நம்ம போட்டுக்கணும். பின் கூட இப்படி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக கரெக்டாக, அதாவது கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லைன்னா கழுத்து வந்து பிரிஞ்சிடும். இதில் 1/4 இன்ச்சு வந்து நீங்கள் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா 1/4 இன்ச்சு தான் நம்ம விட்டுருக்கோம். அதனால் 1/4 இன்ச்சு தையல் போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே திருப்பி லைனிங்லேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. மெயின் கிளாத்தில் படாமல் லைனிங் கிளாத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்படி நகத்தால் பண்ணும்போது நல்ல அந்த இடத்துல வந்து
தூக்காமல் கரெக்டாக இருக்கும். இதில் ஒட்டின மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதை ஒட்டி இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. நெக் வந்து நம்ம கரெக்டாக அழகாக வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து தைச்சிட்டோம். இப்போ வந்து லைனிங்கை சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். பேக் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சேன். இதை வந்து இப்போ 2 இன்ச் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை வந்து இடுப்பில் வந்து ஜாயின் பண்ணணும். அப்படியே மடக்கி அடிக்கலாம். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்காது. நான் எப்போதுமே வந்து 2 இன்ச்சு தனியாக தான் எடுத்து கட் பண்ணி அடிப்பேன். இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பிடும். இதை கொஞ்சம் கீறி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா படிஞ்சிருக்கும். அதுக்காண்டி தான் இப்போ அயன் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா அமைக்கி ப்ரெஷ் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச் மடிச்சிட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் முடிஞ்சு இப்போ வந்து டாட் மட்டும் நம்ம பிடிக்கணும். ஏற்கனவே டாட் வந்து நம்ம ஒரு இது மாதிரி போட்டு வச்சுருக்கோம். நீடில் போட்டு வச்சுருக்கோம். ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கிட்டா போதும். 1/2 இன்ச்சு பிடிக்கணும் கூட தேவையில்லை. ஒரு சென்டிமீட்டர் பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த இதோட நல்லா க்ராஸாக இந்த மாதிரி போகணும். அதனால் இந்த பக்கம்
இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் கூட போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா கிராஸாக வரும். பேக் பார்ட் வந்து நமக்கு முடிஞ்சு. கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு ஷோல்டர் சேமாக இருக்கா, கழுத்து சேமாக இருக்கா எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட இடுப்பு சுற்றல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தைக்கும் போது வேணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே பார்த்து வச்சுக்கிடுவோம். இதில் எனக்கு வந்து 30 இன்ச்சுனால 30 நாளில் டிவைட் பண்ணும்போது 7 இன்ச் வரும். அது கூட ஒரு 6 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். அதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பார்க்கலாம். எது உள்ள வெளியான்னு பார்த்து வச்சுக்கோங்க. இது உள்ள இப்போ மேலே ஒரு பார்ட் எடுத்துகிட்டு இந்த வெளிப்பக்கமும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதை தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இப்படி திருப்பி போட்டு இதை பிடிச்சிக்கணும். வெளிப்பக்கம் சேர்ந்துருக்கிற மாதிரி உள்பக்கம் இதில் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. இதில் இன்ட்டு போட்டுக்கோங்க. இது ரெண்டும் வெளியில் இருக்கணும். ஃபஸ்ட்டு கழுத்தை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதுவரையும் கழுத்தை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை இப்படி திருப்பிட்டு லேசாக அமுக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. திருப்பி விட்டு ஒரு அமுக்கிக்கோங்க. அங்கே ஒரு தையல் போட்டுக்கோங்க. திருப்பி வச்சு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த இதையும் போட்டுக்கோங்க. சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு அவுட் வெளியில் சுற்றி போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து கற்றுக்கலாம். பேக் பார்ட் ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரி,
லைனிங் கிளாத் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஒரு அயன் பண்ணிட்டு வந்துடுறேன். அயன் பண்ணிட்டு வந்துட்டேன். அயன் பண்ணும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம அயன் பண்ணி பண்ணும்போது அது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த டேனர் கார்னர் இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு இதையும் ஜாயின் பண்ணணும். கரெக்டாக அந்த கார்னரில் இதையும் பிடிச்சி இதையும் ஜாயின் பண்ணி இப்போ லைட்டாக ஒரு ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஷ் பண்ணாதீங்க. லைட்டாக பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இதில் இந்த சைடு எப்போதும் எல்லா அளவுகளுக்கும் 3 இன்ச்சு தான் கரெக்டான அளவு. இதுக்கு நேரம் கரெக்டாக க்ராஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. எப்பவுமே டாட்டுக்கு வந்து நம்ம ரெண்டு தையல் போட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி போடும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். ஒரு டாட்டுக்கே சூப்பராக இருக்குது பாருங்க. அதே மாதிரி இந்த இதையும் போட்டுக்கலாம். இந்த கார்னரில் கரெக்டாக அந்த கார்னர் எடுத்து இதையும் ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு ஃப்ரெண்டு பார்த்து வந்து நல்லா அழகாக உங்களுக்கு இருந்தாலும் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக போட்ட மாதிரி இருக்கும். அமுங்கின மாதிரியோ இல்லை ரொம்ப இது ஒரு மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் போட்ட மாதிரி இருக்காது. உங்களுக்கு கரெக்டாக சீட் ஆனால் தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் ஒரு கம்ஃபர்டபுள் போட்ட மாதிரி இருக்கும். இதில் ஒரு லைன் போட்டு 2 ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ சைட் டாட் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இதில் ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால இந்த சைடு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். 1/4 இன்ச்சு விட்டுக்கணும். விட்டுட்டு இந்த சென்டர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். நம்ம இந்த சென்டர்லேருந்து 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த 1 இன்ச்சுக்கு நேரம் இந்த 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சுக்கு நேரம் இந்த இதையும் அனுப்பிச்சிடணும். இந்த நடு இந்த 1 இன்ச்சுக்கு நேரம் நீங்கள் வந்து சைட் டாட்டை வந்து பிடிச்சிக்கணும். இப்போ இதில் எவ்வளோ மார்க் பண்ணணும் அப்படின்னா, இதில் இருந்து 1/2 இன்ச்சு, இந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச், இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இதுலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 இன்ச்சு, மேலே வந்து 1/4 இன்ச்சு. இது அப்படி சைடு கிராஸாக ஒரு தையல் போட்டணும். அதே மாதிரி இந்த 2 டாட்டையும் சேர்த்து, இந்த 2 டாட் இருக்குல்ல, இதை இப்படி சேர்த்து பிடிக்கும்போது நமக்குள்ள ஒரு டாட் கிடைக்கும். 2 டாட்டையும் சேர்த்து பிடிக்கும்போது இங்கே ஒரு டாட் கிடைக்கும். அதை 3ஆவது டாட்டு. இந்த 3ஆவது டாட் வந்து எந்த அளவு இருக்கணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு டாட்டோடைய பாயிண்ட்லேருந்தும் இது வந்து 1/2 இன்ச் இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோடைய இதில் வந்து 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச் வந்து இருக்கணும். இதில் 1/4 இன்ச்சு, மேலே வந்து 1/4 இன்ச். இப்போ இது 2
இப்படி சேர்த்து வைக்கலாம் கூடாது. இதில் எப்படி கரெக்டாக வருதோ இந்த அமுக்கம் இதுலேருந்து கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு பெர்ஃபெக்டான கப் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். கரெக்டான லூஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதில் கிடச்சிடும். பார்த்தீங்கன்னா கரெக்டான லூஸ் கிடச்சிடும். அதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ தைச்சாச்சு. பாருங்கள், ரெண்டு சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே அளவுகள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது இன்னும் சேமாக இருக்கணும். கழுத்து ரெண்டும் சேமாக இருக்கணும். அது மாதிரி இதுலேயும் சேமாக இருக்கணும். இது ரெண்டும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கீழேயும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த டாட்டும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே கரெக்டாக நம்ம தச்சுருக்கோங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸ் நம்ம ஏற்கனவே பேக் பார்ட் வச்சுருக்கோங்களே, அந்த பேக் பார்ட்டில் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த ஃப்ரண்ட் இப்படி தூக்கி தான் வச்சுக்கணும். ஆமுகம் இது உங்களுக்கு சோல்டரையும் ஒன்றா வச்சுக்கணும். சோல்டரையும் ஒன்றா வச்சுக்கணும். ஒன்றா வச்சுட்டு இதை வந்து கீழே வைக்கணும். வச்சுட்டு கீழே வந்து நம்ம மார்க் பண்ணணும் எவ்வளோ இருக்கணும். 3.25 வந்து இருக்குது. 3.25 கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் வந்து 3.25 வந்து இருக்குது. 3.25 வேணும். 3.25 அதே மாதிரி ஃப்ரண்டில் எவ்வளோ வேணும்னு பார்க்கணும். அதே மாதிரி இப்படி தூக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வந்து கரெக்டாக இருக்கணும். இதுலேயும் 3.25, இங்கேயும் 3.25, இதுலேயும் 3.25. இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. கிராசிங் பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 3 இருக்குது. இதை நம்ம பட்டிக்கு எப்படி வந்து கட் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ இதுதான் ஃப்ரெண்ட் முன் பக்கம். அது மாதிரி இதுலேயும் இது முன் பக்கம். அப்போ முன்னாடி பக்கமும் போட்டுக்கோங்க. இது கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல் ஸ்கேல் எடுத்து உங்களுக்கு கரெக்டாக லைன் போடுறதுக்காக தான் நான் பண்ணுறேன். கரெக்டாக இதில் வந்து எடுக்கணும். அதுக்காண்டி தான் இந்த எல் ஸ்கேல் எடுத்துக்கேன். எல் ஸ்கேல் எடுத்து கீழே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து லைன் போட்டுக்கோங்க. அப்படி கீழே அப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைன் போடும்போது நம்மளுக்கு கரெக்டான பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கீழே வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 இன்ச்சு, இதில் ஒரு 3 இன்ச்சு, இதில் வந்து ஒரு 9, ஒரு அரை இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக பெர்ஃபெக்டாக வேணும்னா நம்ம கொஞ்சம் அளந்து தான் பார்த்து கட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து 9 இன்ச்சு வந்து எடுத்துக்கோங்க. 9 இன்ச்சு இதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஒன்றுக்கு 2 சைட்லேயும் மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு கூட குறைய வராமல் இருக்கும். இதை வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து கிராஸிங் வந்து எவ்வளோ போட்டு 3 இன்ச்சு பார்த்தோம். அந்த 3 இன்ச்சு வந்து இதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு முன் பக்கம் எவ்வளோ எடுத்து 3.25 கூட ஒரு அரை இன்ச் சேர்த்து 3.25 பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக 3.25 போட்டுக்கணும். இதில் 3.25 போட்டோம். இதில் அரை இன்ச் மைனஸ் பண்ணி நம்ம 3.25 போட்டுக்கணும். ஃப்ரெண்டில் வந்து இந்த இதை அரை இன்ச் கம்மி பண்ணி 3.25 இதில் 3.25 இருந்துச்சு பின்னாடி. அதில் வந்து 3.25 அரை இன்ச்சு சேர்த்து 3.25. இப்போ இந்த லைனையும் ஜாயின் பண்ணணும். ஒரு இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு ஒரு இந்த போட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து வரைஞ்சிடணும்.
கரெக்டாக வச்சுக்கோங்க, மேலே கீழே போயிடாமல் கரெக்டாக இதை வச்சுட்டு இதை கட் பண்ணுங்கள். இப்போ இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இதை நம்ம இதோட ஜாயின் பண்ணிக்கிறோம். இதில் அரை இன்ச் வந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு கார்னரில் மார்க் பண்ணிவிட்டு இந்த நல்லா பாருங்கள், இந்த இதில் மார்க் பண்ணிவிட்டு இந்த டச் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து ஸ்டிச் பண்ணணும். இதுலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக அரைஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இதையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். கரெக்டாக உங்களுக்கு அரைஞ்ச அளவுக்கு இந்த இதில் வைக்கணும். இதை கூட நீங்கள் ஒரு தடவை ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது லேசாக ஒரு கட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கணும். இந்த இதை வந்து அப்படி கீழே வச்சிடணும். கீழே வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு போடுங்க. அப்புறம் இதை ஒட்டுன மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் அடியில் வந்து நல்ல க்ரிப்பு கிடைக்கும். நம்மளுக்கு போடும்போது க்ரிப்பு கிடைக்கும். அதே மாதிரி இதையும் தைச்சிக்கலாம். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதையும் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. ஃபஸ்ட்டு சைடில் இந்த பக்கம் எல்லா பக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஹூக்கை பற்றி எப்படி பண்ண தைக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹூக்கை பட்டிக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச் ஹூக்கை பட்டிக்கு நல்ல பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி போட்டு நம்மளை பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இதை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். கீழே ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் இருக்கட்டும். இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது ஒட்டுன மாதிரி லைனிங்கில் ஒட்டுன மாதிரி போட்டாச்சு. 1/4 இன்ச்சு கூட மடக்கிக்கோங்க.
அதில் ஒரு நடுவில் தையல் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் ஒரு மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு இதை இப்படியே திருப்பிடும். இப்படி திருப்பி இதில் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இது வந்து நல்லா உள்ள தள்ளி விட்டுக்கோங்க. ரெண்டு இன்ச் போதும். எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ரெண்டாக போட்டுக்கோங்க. ரெண்டாக போட்டுக்கோங்க. இதை வந்து இப்படி திருப்பிக்கணும். ஒரு பக்கமாக திருப்பிக்கணும். இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே பிடிச்சிக்கணும். அதில் 1/4 இன்ச்சு பிடிச்சோம். இதில் 1/4 இன்ச்சுக்கு மேலே பிடிச்சிக்கணும். 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் பிடிச்சிக்கோங்க. இதில் இப்படி திருப்பி இதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் குட்டியாக சின்னதாக தான் வந்திருக்கு. நான் வந்து இதுலேயே நான் வந்து அடிச்சிருவேன். நீங்கள் வந்து ஹூக்கு மாட்டுற மாதிரி ஐ ஹூக் அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டினா இதுலேயே கூட தையல் கூட நீங்கள் வந்து ஹூக் மாட்டுற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இதுலேயே நான் அடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே உள்ளதை வந்து கரெக்டாக வச்சு அடிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் இது இந்த அளவுக்கு எடுத்தும் வைக்கலாம். நான் வந்து சின்னதாக 2 போதும் மாற்று அப்படின்னு போதும் அப்படின்ட்டு நான் வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் 3/4 இன்ச் வர மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இதில் கிளாத் எனக்கு திருப்பியும் அதில் கட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்ச்சு நான் வச்சுட்டேன். இப்போ கீழேயும் கரெக்டாக இருக்கணும், இந்த இது கரெக்டாக இருக்கணும், மேலேயும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக சீட்டட் ஆகும். இப்போ இதையும் ஜாயின் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து கரெக்டாக இது சப்போஸ் இது எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் கூட இருந்தால் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு நான் வந்து 1 சென்டிமீட்டர் அளவு தான் வச்சுருக்கேன்.
1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் தான் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். எந்த அளவுக்கு நீங்கள் விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணால் போதும். இதையும் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இதையும் தள்ளி இப்படி ஜாயின் பண்ணி இதில் 7 இன்ச்சு தான் வைப்போம், இதில் 8 இன்ச்சு வைப்போம், இல்லை 7 இன்ச்சு வைப்போம். அப்போ இப்படி தள்ளி இப்படி ஜாயின் பண்ணும்போது இது ரெண்டு ஈக்குவலாக வந்துடும். இப்படி தள்ளி ஜாயின் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவலாக வந்துடும். தைக்கும்போது கூட உங்களுக்கு பார்த்துக்கலாம். இப்போ கட் பண்ண வேண்டாம், தைக்கும்போது பார்த்துக்கிடுவோம். இப்போ ஸ்லீவ் தைக்கலாம். உள்கட்டு கட் பண்ணிக்கலாம். பெரியதுக்காக ஒரு சின்ன சிசர் கட் போட்டுக்கோங்க. சின்னதாக பெரியதுக்காக போட்டுக்கோங்க. உள் பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். வெளிப்பக்கமும் பார்த்துருக்கிற மாதிரி வச்சுட்டு இது வந்து கீழே வந்து 1/4 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம்ல, அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி திருப்பிக்கிட்டு லைனிங்கில் அடிக்கணும். இது ஒரு ரெண்டு பார்டர் வந்து நல்லா பெருசாக இருக்கனால ஒரு 2 இன்ச் அளவுக்கு இந்த பார்டர் இருக்குது. பார்டருக்கு மேலேயே அடித்தா கூட தெரியாது. அதனால் இதுக்கு 2 இன்ச்சுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம்.
பார்டர் இருக்கனால தெரியாது. இப்போ நம்ம பிளெயினாக இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அது தெரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த பார்டர் இருக்கனால அது கொஞ்சம் நல்லா நீட்டாக பிடிச்சிட்ருக்கும் கையில். கீழே கூட ஒரு தையல் அடிச்சிடும். சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். இது எதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இது ஃப்ரெண்டு, இதுவும் ஃப்ரெண்டு. அப்போ இப்படி போடும்போது ஃப்ரெண்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அக்காட்டும் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்டில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோமான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரெண்டு பீஸ் சேமாக வரும். நம்ம காலிங் அரேஞ்ச் அளவு விட்டுருக்கோம். அந்த அரேஞ்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்போதுமே ஸ்லீவில் வந்து 2 ஸ்டிச் போட்டுக்கணும். சைட் ஜாயின் பண்ணலாம். எனக்கு வந்து 8 இன்ச்சு வந்து பேக்கில் வந்து அப்போதே அளந்து வச்சோம். 8 இன்ச்சு, ஃப்ரண்டில் வந்து 7 இன்ச்சு. பேக்கில் 8 இன்ச்சுனா ஃப்ரண்டில் வந்து 7 இன்ச்சு வைக்கணும். இந்த இதை சேர்க்கக்கூடாது. இதை சேர்க்காமல் ஹூக்கு மாட்டுறதை வந்து சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் 7 இன்ச்சு. ஃபஸ்ட்டு இதையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிடுவோம்.
2 ஜாயின் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது இதில் 11 இன்ச் எனக்கு சுற்றளவு, கையோட சுற்றளவு. அப்போ 5 எடுத்துக்கிறேன். 5 எடுத்துக்கிறேன். கை 2 சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த இது வந்து சேர்ந்துருக்கணும். இது வந்துட்டு இந்த அக்காத்து பண்ணுறது இந்த சிசர் கட் போட்டிருக்கோம்ல, அந்த இதில் கரெக்டாக நம்ம கொண்டு வரணும். இது கூட ஒரு லைன் கூட போட்டுக்கோங்க. கை போட்டுக்கணும். கீழே வந்து சேமாக இருக்கணும். கீழே சேமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி சேமாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க. தேங்க்யூ.